Hi friends, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மை தமிழ் ட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரைவேட் கால் எப்படி பண்ணுறது, அதாவது உங்களோட நம்பரை மறைச்சி வேறு ஒரு நம்பர் மூலிமா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எப்படி கால் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மை தமிழ் ட்ரிக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நீங்கள் டெமோவை பார்த்துருப்பீங்க. அதில் நான் என்னோடய அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணேன். அந்த ஃபோனில் வந்து என்னோடய நம்பர் சேவ் ஆகிருக்கு. ஸோ அப்படி சேவ் ஆகியிருந்தாலும் என்னோடய நம்பர் அதில் வரல, ஏதோ ஒரு அன்னோன் நம்பர் தான் வந்துச்சு, ஃபாரின் நம்பர் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணி கலாய்க்கலாம். இதை எந்த தப்பான விஷயத்துக்கும் பயன்படுத்தாதீங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரியாது ப்ரைவேட் கால்லாம் என்னது, எப்படி பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களாம் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா ஸோ இப்படி தான் ப்ரைவேட் கால் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வேறு யாருன்னா அவங்கள இந்த மாதிரி கால் பண்ணி மிஸ்யூஸ் பண்ண பார்த்தாங்கன்னா அலர்ட்டாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கூட ப்ரைவேட் கால் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இல்லை, இந்த ஆப்போட நேம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வி ஃபோன் ஃப்ரீ ஃபோன் கால்ஸ்னு இருக்கும். இந்த ஆப் வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் யார் கூட பேச போகிறீங்களோ அவங்க எந்த நாட்டில் இருக்காங்களோ அந்த நாட்டோட ஃப்ளாகை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட கண்ட்ரி கோட் வந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் அவங்களோட நம்பரை டயல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே பார்த்தீங்கன்னா காண்டாக்ட்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களோட காண்டாக்டை செலக்ட் பண்ணிக்க முடியும். காண்டாக்டை செலக்ட் பண்ணிட்ட உடனே பார்த்தீங்கன்னா மேலே அவங்களோட நம்பர் வந்திருக்கும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டாலர் சிம்பிள் போட்டு ஒரு சின்ன ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்ட உடனே ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்திருக்கும். நீங்கள் யாருக்கு கால் பண்ண போகிறீங்களோ அவங்களோட நம்பர் வந்திருக்கும். உங்ககிட்ட எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ ஃபுல் பேலன்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது உங்ககிட்ட இருக்க பேலன்ஸை வச்சு நீங்கள் மேக்ஸிமமாக எவ்வளோ நிமிஷம் பேச முடியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கீழே காட்டிட்னு இருக்குது. காட்டிட் கொடுத்துட்டு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுறதுக்கான பேலன்ஸ் இல்லை நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைட் கீழே பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்ட உடனே உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா யூசர் ஐடின்னு இருக்கும். அதுதான் உங்களோட ஐடி. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா செக் இன் டெய்லி டு கெட் யூன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்துக்கலாம். அதை வச்சும் நீங்கள் பேசிக்க முடியும். நீங்கள் இதை டெய்லியும் செக் பண்ணிக்கலாம். அது கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா நீங்கள் டெய்லியும் செக் பண்ணுறதுக்கு ஒரு பாப்அப் மெசேஜ் உங்களுக்கு வரும். ஸோ அதை ரிமைண்ட் பண்ணுறதுக்காக அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணுன்னா நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது கீழே ஏர்ன் USD பை வாட்சிங் வீடியோன்னு இருக்குது. நீங்கள் டெய்லியும் வீடியோ பார்க்குறது மூலமாக கூட நீங்கள் பேச முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எத்தனை வாட்டி வேணாலும் ஒரு நாளைக்கு நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா செட் அக்கௌண்ட்னு இருக்குது. உங்களுக்கு வேணும்னா ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் இருக்க பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் கால் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் மொத்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் கிரெடிட்ஸும் உங்களுக்கு வேணும். நீங்கள் வேறு மூலிமா எதனா கிரெடிட்ஸ் ஏர்ன் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் அந்த மாதிரிலாம் தேவையில்ல. நீங்கள் ரிஜிஸ்டர்லாம் பண்ண தேவையில்ல. வீடியோ வாட்ச் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் கிரெடிட்ஸ் எடுத்து நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு பேசிக்க முடியும். ஸோ லாஸ்ட்டாக உங்களோட பேலன்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்டோர்னு இருக்குது பக்கத்தில். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கிளிக் பண்ணிட்ட உடனே மேலே பார்த்தீங்கன்னா உங்களோட பேலன்ஸ் வந்திருக்கும். ஸோ அது மூலிமா நீங்கள் பார்த்துக்கலாம் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஜாலியாக நீங்கள் ஃபோன் பண்ணி கலாய்க்க முடியும். அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணோம். ஸோ எந்த தவறான நோக்கத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ஃபோன் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ ஒரு நம்பர் வருது. அந்த இடத்துல வந்து ப்ரைவேட் நம்பர்னு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு பே பண்ண வேண்டியதாக இருக்கும்.
ஸோ ஏர்டெல், ஏர்செல், ஜியோ இந்த மாதிரி நெட்வொர்க் வந்து நம்ம பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி பே பண்ணோன்னா அந்த ஆப்ஷனை நம்மளுக்கு கொடுக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.